மதுரக்கனியே. யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லது மத்தேயுவிலே எழுதப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கத்தரிக்காய் கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுப்பதற்கு அல்லேலி ஒரு மரம் தேவை. மரம் அல்லேலி வருவதற்கு ஒரு விதை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதையாகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா மண்ணிலே மடிந்ததன் காரணமாய் அல்லேலூயா அதன் கிளைகளாய் நாமும் நிற்கிறோம். அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படும் போது ஆதியாகமத்திலே தான் அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் 12, 11, 12 ஆகிய வேத பகுதிகளை பார்க்கப்படும் போது அங்கே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அல்லேலூயா சகல விதமான கனிகள் செடிகள் அல்லேலூயா சகல விதமான சாப்பிட வேண்டியதான அல்லேலூயா எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு? உண்டாக்கிட்டு நடுவில் நின்ற ஒரு செடியை மாத்திரம் வித்தியாசமாய் உண்டாக்கினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் புசிக்கிறதற்கு அல்லேலூயா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தார். ஆனால் அல்லேலூயா நடுவில் நின்ற மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கண்டிஷனையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் வலு சர்ப்பமானதோ அது வஞ்சிக்கிற ஒரு அல்லேலூயா ஆவி கொண்டது. அது என்ன சொன்னது? அல்லேலூயா உங்களுக்கு ஆண்டவர் இந்த விஷயத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொன்னாரோ? சந்தேகத்தை கொண்டு வருகிற எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்குள் கிரியை செய்கிறது அல்லேலூயா வலுசர்ப்பத்தின் ஆவி. ஆண்டவருடைய அன்பை பற்றி நிற்க விடாதபடி, ஆண்டவருடைய அல்லேலூயா காரியங்களை செய்ய விடாதபடி உங்களுக்குள் சந்தேக கேள்விகளை எழுப்புகிறது. எல்லாம் தேவையில்லாத துஷ்ட ஆவிகள். அல்லேலூயா. எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த ஆவிகளுக்கு விலகி அல்லேலூயா ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன ஆகாது? அல்லேலூயா தகுதியாயிராது. தகுதியானதை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பார்ப்போம். இந்த கனி கொடுப்பதற்காக விதைகள் தேவை. அல்லேலூயா. இந்த விதை நம்முடைய அல்லேலூயா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அநேக ஓமைகள் வழியாகத்தான் அல்லேலூயா ஊழியத்தை அல்லேலூயா செய்தார். அல்லேலூயா. எந்த ஒரு பகுதியில பார்த்தாலும் ஓமையை சொல்லி அந்த ஓமைகள் மூலமாக அல்லேலூயா சுவிசேஷம் ஜனங்களை சென்றடைந்தது. அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் பார்க்கப்படும் போது அங்கே விதைக்கப்படுகிறது. 1 மழி அருகே, 2 கற்பாறையிலே, 3 முள்கள் உள்ள இடத்திலே, 4 நல்ல நிலத்திலே. அல்லேலூயா. 4 இடத்திலே விதைக்கப்படுகிறது. 4 இடத்திலே விதைக்கப்படும் போது அந்த வழியருகே விழுந்தவைகளை எல்லாம் விழுந்த உடனே பறவைகள் கொத்தி சாப்பிட்டு விட்டு போய்விட்டது அந்த விதைகளை. அல்லேலூயா. மண் அல்லது கற்பாறையிலே போடப்பட்டவைகள் மண் இல்லாததினால் அது முளைத்தது. சீக்கிரமாய் வளர்ந்து கனி கொடுக்காதபடி அதுவும் அழிந்து போய்விட்டது. முள்ளுகள் உள்ள இடத்திலே நெருக்கங்கள் வந்தது. நெருக்கங்கள் உள் நெருக்கிறபடினால் அதுவும் அழிந்து போய்விட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்ததோ 30, 60, 100 பலன் கொடுத்தது. அல்லேலூயா. நாம் எந்த நிலத்தில் விடப்பட்ட நிலமாய் அல்லேலூயா விதையாய் இருக்கிறோம்? வழியருகே விடப்பட்ட விதையா? இல்லை கற்பாறையிலே விடப்பட்ட விதையா? இல்லை முட்கள் நடுவே விடப்பட்ட விதையா? இல்லை நல்ல நிலத்தில் விழுந்த நிலையா விதையா? அல்லேலூயா. எந்த விதையாக நாம் இருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் அல்லேலூயா பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அல்லேலூயா ஆண்டவருக்காய் நிற்க முடியாதபடி பின்வாங்கி போகிறவர்கள் தான் அல்லேலூயா மண்
இல்லாத இடத்தில் கற்பாறையில் விழுந்தவர்கள். வழியருகே என்கிறது அற்புதத்திற்காய் ஆண்டவரை தேடிவிட்டு போகிறவர்கள் அல்லது வழியருகே விழுந்தவர்கள். அல்ல முள்கள் உள்ள இடம் என்று சொன்னால் ஆண்டவருக்குள் வருவார்கள், ஆவிக்குரிய ஜீவனை பண்ணுவார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டால், ஒரு நெருக்கம் வந்தால், அல்ல ஆண்டவர் வேண்டாம், இந்த நெருக்கத்தில் எனக்கு நிற்க முடியாது என்று சொல்லி இட்டுவிட்டு பழைய நிலைமைக்கு போகிறவர்கள். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்தவர்களோ என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நான் கண்மலை ஆகிய கிறிஸ்துவில் அல்லேலூயா நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் என்னை அல்லேலூயா அழிந்து போக விட மாட்டார். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் கர்த்தர் என்னை நிறுத்துவார், மணலில் கட்டப்பட்ட வீடாய் அல்ல. விசுவாச ஜீவிதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்காய் கனி கொடுப்பார்கள். எப்படி என்றால் 30, 60, 100 அல்லேலூயா ஆண்டவருக்கு கனி கொடுப்பார்கள். நாம் எந்த நிலத்தில் விழுந்த நிலம் அல்லேலூயா விதையாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விதை ஸ்தோத்திரம் அல்லேலூயா வளரும் தன்மை கொண்டது. ஒரு விதை வளர வேண்டுமானால் விவசாயிகளுக்கு 7 கடமைகள் உண்டு. விவசாயம் செய்கிறவர்களுக்கு முதலாவதாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வேத பகுதியை பார்க்கப்படும் போது ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனை தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அல்லேலூயா. ஏன்னா இந்த விதையை விதைக்கிறதற்கு முன்பதாய் அந்த விவசாயி முதலாவது அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். முதலாவது நிலத்தை பண்படுத்த வேண்டும், இரண்டாவது விதைக்க வேண்டும், மூன்றாவது நீர் பாய்ச்ச வேண்டும், நான்காவது களை எடுக்க வேண்டும், ஐந்தாவது உரம் எடுக்க போட வேண்டும், ஆறாவது அறுவடை செய்ய வேண்டும், ஏழாவது தான் அதை சரி பண்ணி களஞ்சியத்துல சேர்க்க முடியும். அல்லேலூயா. அந்த விதையை நாம் சும்மா கொண்டு போட்டு அதுக்குள்ள பலன் வருவது இல்லை. அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம் நாம் அல்லேலூயா ஒரு மனுஷனுக்குள் சுவிசேஷத்தை சும்மா சொன்னா அவங்களுக்குள் அல்ல ஒன்றும் நடப்பதில்லை. அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் உதவ வேண்டும், அவர்களுக்காய் பிரயாசப்பட வேண்டும், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அவர்களுக்கான அல்லேலூயா ஒரு ஆத்துமா சர்வலோகத்தை பார்க்கலும் வெளியேற பெற்றது. நாம் எப்படி கர்த்தருக்காய் கனி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தருக்காய் கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் அது திராட்சை செடியானது அல்லேலூயா கொடியில நிலைத்திருக்கிறது போல அல்லேலூயா நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காய் சில பிரயாசங்களை எடுக்க வேண்டும். அதற்காய் சில அல்லேலூயா நேரங்களை செலவு பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கான சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். செய்தால் தான் இந்த பலனை நாம் பெற முடியும், அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 3 அல்லேலூயா 6 பார்க்கப்படும் போது நாம் பிரயாசப்படுகிறோம் எல்லாமே மெய்தான், நாம் அதற்காக உழைக்கிறோம் எல்லாம் மெய்தான், ஆனா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும்போது நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் நம்மளை கொண்டு முடியும் என்று சொல்லி பார்த்தா எல்லாம் அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். எல்லாம் அவரால், எல்லாம் இயேசுவால், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை
இயேசுவே. அல்லேலூயா. அப்போ எல்லாம் அவரால் தான் முடியும். பக்தன் அருமையாய் பாடுகிற இந்த பாடல் மிகவும் அருமையாய் இருக்கும். எல்லாம் அவரால் தான் முடியும், நம்மளால ஒண்ணு முடியாது. ஆனால் பிரயாசங்கள் தேவை, ஆனால் உழைப்புகள் தேவை, ஆனால் காத்திருப்புகள் தேவை. அதனுடைய பலன் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அப்பல்லோ நட்டா, பவுல் நீர் பாய்ச்சினா, விளைய செய்தது கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை தருவார், பிரதிபலனை தருவார். பிரதிபலனை பாராதபடி கர்த்தருக்காய் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணும் வியர்த்தமாய் போவது இல்லை, நிச்சயமாய் பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. நிச்சயமாய் பலனை கொண்டு வரும். நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படும் போது நிச்சயமாய் ஒரு அறுவடையை காண முடியும், நிச்சயமாய் ஒரு பிரதிபலனை காண முடியும். இந்த உலகத்தில் எவைகளை நேடினாலும் ஒரு ஆத்துமாவை நேடுவதற்கு அது நீடாகுவது இல்லை. ஆண்டவருக்காய் இங்கே சொல்லப்படுகிறது, அடிக்கடி சொல்வேனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்காய் நிற்கும் போது பூமியில எவைகள் வேண்டுமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தருக்காய் கனி கொடுக்கும் போது அல்லேலூயா, பூமியில எது தேவையோ அது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. ஆகையினாலே சோர்ந்து போகாதபடி அல்லேலூயா கர்த்தருக்காய் அல்லேலூயா செயல்படுங்கள், கர்த்தருக்காய் ஓடுங்கள், கர்த்தருக்காய் உழையுங்கள். அல்லேலூயா செய்கிறது அதனுடைய பலன் நிச்சயமாய் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மற்றவர்கள் அறியும்படி வெளியரங்கமாய் செய்வதில் பலன் வருவதில்லை, ரகசியமாய் செய்வதில் கர்த்தர் வெளியரங்கமாய் பலனை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால அல்லேலூயா, நான் இவைகளை செய்தேனே. சிலவங்க செய்வாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அல்லேலூயா செஞ்சுட்டு அல்லேலூயா நான் அவர்களுக்கு அத்தனை செய்தேன் என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அனுபவித்தவர்கள் அல்லேலூயா அதை அறிய மாட்டார்கள். கர்த்தரோ அவருக்காக செய்தால் அவர் இடம் கொண்டு அல்லேலூயா பெருகும்படி தேசத்தில் அல்லேலூயா அனைவர் அறியும்படி ஆசீர்வதித்து கனப்படுத்துவார், எவருக்கும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருக்காய் செய்கிறதனுடைய பலன் அல்லேலூயா, மனப்பூர்வமாய் செய்கிறதன் பலன் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. பார்க்கப்படும் போது அல்லேலூயா யார் யார் அறுவடை செய்ய முடியும், யார் அல்லேலூயா அந்த விதைகள், நிலம் எது அல்லேலூயா அது என்பதை பார்க்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனத்தை பார்க்கப்படும் போது அல்ல நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அல்லேலூயா. அப்போ களை விதைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நல்ல விதை விதைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அல்லேலூயா. பார்க்கப்படும்போது நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிறோம், விதைக்கிறோம். அல்ல நல்ல விதையும் உண்டு, களையும் உண்டு. அல்லேலூயா. நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு மனுஷகுமாரனாலே மாத்திரம்தான் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் களைகள் பிசாசு. களை என்பது அல்லேலூயா இது ஆவியின் கனிகளில பார்க்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை. அல்லேலூயா. இவைகள் ஆவியின் கனிகள். அப்போ ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்வது அல்லேலூயா ஆவியின் கனியா இல்ல பிசாசின் கனியா, அந்த மனிதனை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த மனிதனுக்குள் அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், சகிக்கும் தன்மை இருக்கும். அவன் ஒருவேளை முந்தி அல்லது கோபக்காரனா இருக்கலாம். ஆவியின் கனி வந்ததற்கு பின்பதான் அவனுடைய சுபாவத்துக்குள் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அவன் ஒரு நல்ல நிலமாய் மாறுகிறான். அல்லேலூயா. களை என்பது அல்லேலூயா மாமிசத்தின் கிரியைகள், அவைகள் வெளியரங்கமாயிருக்கிறன. விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பொய், பகை, களவு, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் ஆகியவை அல்லேலூயா இப்படிப்பட்ட விஷயங்களில் இடைபடுகிறவர்கள்
அவர்கள் பிசாசின் கிரியை உடையவர்கள். அல்லேலூயா. இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறது. களை என்றால் என்ன, அல்லேலூயா, விதை என்றால் என்ன. அல்லேலூயா. நாம் மனுஷகுமாரனுடைய விதையை விதைக்கிறவர்களா, நல்ல கனிகளை, ஆவியின் கனிகளை விதைக்கிறவர்களாய் ஆவிக்குரிய ஜீவனம் பண்ண வேண்டும். பொறாமை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பு இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் ஆண்டவரை அறியான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறருக்கு அல்லேலூயா உள்ள ஏதொன்றையும் அல்லேலூயா எடுக்கக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கி பேசுகிற வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவைகளை செய்கிறவன் அல்லேலூயா ஆவிக்குரிய உண்மை கிறிஸ்தவன் உண்டு, ஆவிக்குரிய பொய் கிறிஸ்தவனும் உண்டு. உண்மை கிறிஸ்தவனுக்குள் ஆவியின் கனிகள் வெளிப்படும். அல்லேலூயா. உண்மை கிறிஸ்தவனுக்குள் ஆவியின் வரங்கள் வெளிப்படும், ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. ஆனால் இந்த பூமியில ஒருவேளை 2 பேரும் ஜீவனம் பண்ணலாம், முடிவு உண்டு. அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆவியின் கனி கொடுக்கிறவர்களுக்கும் மாமிசத்தின் கனி கொடுக்கிறவர்களுக்கும் முடிவு உண்டு. எச்சரிக்கை. அல்லேலூயா. ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு என்ன ஆகும் என்று சொன்னார். அல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மாமிசத்தின் கிரியை அல்லேலூயா கொடுக்கிறவர்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னார். அவர்களுடைய முடிவு அக்கினி சூளை. அல்லேலூயா. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் ஆவியின் கனிகளை கொடுத்தால் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது அல்லேலூயா பிரச்சனைகள் வரலாம், அல்லது நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பசி வரலாம், பட்டினி வரலாம், நெருக்கம் வரலாம், துன்புறுத்தல் வரலாம். அதை அனுபவித்து அல்லது பரிசுத்த வாழ்க்கை அல்லேலூயா நல்ல கனிகளை கொடுத்தால் அல்லது நீ நீதிமான். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம், நீதிமான் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். ஒரு நாள் வரும், நீதி செய்கிற தேவன் நீதி செய்வார், நீதி செய்வார். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் அவர் நீதி செய்வார். அவர் நீதி செய்யும் போது அல்லேலூயா உண்மை உள்ளவன் எவனோ, உண்மை இல்லாதவன் எவனோ, உண்மையாய் ஆவியின் அல்லேலூயா கனிகளை பயன்படுத்தினவர்கள் எவர்களோ, உண்மையாய் மாமிசத்தின் கனிகளை பயன்படுத்தினவர்களோ 2 பேருக்கும் வேற்றுமை உண்டாகும். அல்லேலூயா. அன்றைக்கு தீர்ப்பு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நினைக்கலாம், ஐயோ துன்மார்க்கன் அல்லேலூயா நல்லபடியா இருக்கிறானே, தலைக்கிறானே, செழிக்கிறானே, வாழ்கிறானே. நீ புலம்பலாம். கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கன் அல்லேலூயா புல்லை போல தலைத்து அறுப்புட்டு போவான். அவன் இருந்த இடமும் இனி அறிவது இல்லை. நீதிமானோ பனையை போல தலைத்து வளருகிறான். அல்லேலூயா. அப்படியானால் மறு ஜென்ம வாழ்வு உண்டு. துன்மார்க்கனுக்கு ஆவியின் கனி இல்லாதபடி இருக்கிறவனுக்கு அக்னியும் கந்தகமும் அழிகிறதான அக்னி கடலிலே தள்ளப்படுகிறான். பூமியிலே பாடுகளை அனுபவித்து நீதிமானாய் வாழ்ந்து ஆவியின் கனியை கொடுத்தவர்களுக்கு நித்திய ராஜ்யம் உண்டு. பிதாவின் மடி உண்டு, அபிரகாமின் மடி உண்டு, நல்ல ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆகையினாலே நீ எந்த கனியை கொடுக்கிறாய், எந்த நிலத்தில் விதைக்கிறாய், எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறார் என்பதில் எச்சரிக்கையால் ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணினார். முடிவிலே நித்திய ராஜ்யம் உண்டு. விழிப்படைந்து ஆவிக்குரிய ஜீவனத்தை நல்லபடியாய் செய்வாயானால் கர்த்தர் அல்லேலூயா இம்மையிலும் மறுமையிலும் உன்னையும் உன் தலைமுறைகளையும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம், நீ அனுபவித்த பாடுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அற்பமாய் நினைக்கிற தெய்வம் அல்ல, அவருக்காய் அனுபவிக்கிற அல்லேலூயா ஒவ்வொரு பாடுகளுக்கு உனக்கு பலன் உண்டு. தீமை செய்து நன்மை அனுபவிப்பதில் பலன் இல்லை, நன்மை செய்து தீமை அனுபவிப்பதில் பலன் உண்டு தேவ ஜனமே. ஆகையினாலே சோர்ந்து போகாதே. சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. நீ ஆண்டவருக்காய் நிற்பாயானால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வார், ஏற்ற காலத்தில் பலனை பெற்றுக் கொள்வார். கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தர் அல்லேலூயா எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை உன் ஆத்துமாவையும் காத்து விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த விதையை குறித்து நான் கேள்விப்பட்டேனே, நானும் கர்த்தருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டுமே, ஆண்டவருக்காய் எதை ஆகிலும் செய்ய வேண்டுமே, ஆண்டவருக்காய் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனம் செய்ய விடாதபடி தடையாய் நிற்கிற சகல தடைகள் இயேசுவின் நாமத்தால் மாறி போகட்டும். மாமிசத்தின் கிரியைகள் மாறி போகட்டும், அசுத்தம் மாறி போகட்டும், விக்கிரக ஆராதனை மாறி போகட்டும், பகைகள் அல்லேலூயா எல்லாம் மாறி போகட்டும், விரோதங்கள் மாறி போகட்டும், எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே ஆவியின் கனிகளால் நிரப்புவீராக. ஆண்டவர் ஆவியின் கனிகளால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. ஆண்டவர் ஆண்டவரே ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பெருமை, நீடிய பொறுமை, இச்சையடக்கம் என்கிறதான ஆவியின் கனிகளினால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. ஆண்டவர் குடும்பங்கள் வருகிற எல்லா சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், குடி வெறிகள், ஆண்டவரே மதுவான வெறிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தின்படி நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமிக்குரிய களைகளை ஆண்டவரை விதைக்கிற சாத்தானின் கையில் எவரும் அடிமைப்படாதபடி என் தேவன் காத்துக் கொள்வீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.